இந்த காயை மட்டும் கட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல நம்ம இந்த ஒன் பாட் கூட்டை ரெடி பண்ணி ஆஃபீஸ்க்கு டக்குன்னு எடுத்துட்டு போயிடலாம். இது காலையில மட்டும் இல்லாம நைட் டின்னருக்கும் கண்டிப்பா யூஸ் ஆகும். இதுக்கு முதல்ல ஒரு குக்கர்ல 1/2 கப் பாசிப்பருப்பு 1/2 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். 1/4 கப் துவரம் பருப்பு சேர்த்துட்டு கட் பண்ண சொரக்காயை சேர்த்துக்கலாம். 20 சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு 2 தக்காளி பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 பச்சை மிளகாய், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 சில் தேங்காயும் 1 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். 5 விசில் வந்ததும் பருப்பு நல்லா வெந்திருக்கும். இதை லேசாக கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு வேக வச்ச பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்சி வச்சிருந்த மசாலாவையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக மல்லி இலை தூவி இறக்குனா ஒரு சூப்பரான சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிருச்சு.